ஹலோ மக்களே, நெல்லை கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செய்யலான்ட்டு அதுக்கு வேண்டிய பொருட்கள் என்னென்னு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 400 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். சரியா, அதை ஊற வச்சு இப்போ தான் தண்ணியை கொஞ்சம் வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஊறி ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு என்னென்ன காய்கறிகள் போடணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பில் வந்து காலிஃப்ளவர், அப்புறம் வந்து ஒரு கப்பு வந்து கேரட்டு, அப்புறம் ஒரு கப்பு வந்து பீன்ஸ், அப்புறம் ஒரு கப் ஊற வச்ச பச்சை பட்டாணி. இவ்வளோ தான் காய்கறிகள். அதுக்கு வேண்டிய வெங்காயம் பார்த்திங்கன்னா, ஒரு கப் வெங்காயம் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போடுறதுக்கு ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 3 குட்டி தக்காளியை சின்ன தக்காளியாக இருந்தது, அதை வந்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு லேசாக ஒரு சுற்றி வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி மல்லித்தலையும் ஒரு கைப்பிடி புதினாவும் ரெண்டும் பக்கம் பக்கம் வச்சுருக்கேன் சேர்த்து. அப்புறம் அதுக்கு வந்து இந்த என்னென்ன மசாலா போடணுங்கிறத சொல்லிக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து இந்த கரண்டிக்கு ஒரு 3 கரண்டி போடுறேன், ரொம்ப குட்டி கரண்டி. நம்ம வந்து அளவு சரியாக சொல்லணும்னா 1 டேபிள் ஸ்பூன் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி. அப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர். இந்த லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன், இதில் ஒரு பாதி, அதாவது ஒரு அரை லைமை புழிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான உப்பு. இப்போ நான் எப்படி செய்யணுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் தான் செய்ய போகிறேன், குக்கர் வைக்கிறேன். அப்புறம் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து இந்த ஒரு கரண்டிக்கு ஒரு கரண்டி. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் விட்றேன். தேங்காய் எண்ணெயில் எங்கள் ஊர் பக்கம் தேங்காய் எண்ணெயில் செய்வோம். இதுக்கு ஒரு 1.5 கரண்டி விட்றேன், போதும், ரொம்ப வேண்டாம். அப்புறம் வந்து நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம், ஒரு அரை கரண்டி நெய் விடலாம். ரொம்ப விட்டோம்னா ஒரு மாதிரி இதாக இருக்கும். ஒரு அரை கரண்டி மட்டும் நெய் விட்டுக்குவோம், சரியா? அப்புறம் வந்து அதுக்கு தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 2 எடுத்திருக்கேன். இந்த இது அது வந்து கல்பாசி, பட்டை, கிராம்பு, இது வந்து அந்த பிரிஞ்சி இலை, அது ஒரு 3 ஏலக்காய் போட்டுருவோம். ஒரு 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். சில பேர் சோம்பு போடுவாங்க, நான் போடுறதில்ல. இப்போ வந்து இதை நல்லா விரவிக்கலாம். அது கொஞ்சம் பொரியட்டும். இதை 2 ஸ்டார் அனிஸ் கூட போட்டுக்கலாம். போட்டாச்சு. அப்புறம் வெங்காயம் போட்டுக்கணும். தீயை வந்து கொஞ்சம் மிதமாக வச்சுக்கிடுவோம், பிடிச்சிரும். இது வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். நல்லா ப்ரௌன் ஆன பிறகு என்னென்ன போடுறோன்ட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிட்டு, இந்த அளவு ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா, பட்டை, கிராம்பு தாளித்து வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா பச்சை மிளகா, மல்லி, புதினா, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோ போட்டு நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இல்லை பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. இந்த 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி போடுறேன். காரத்துக்கும் கொஞ்சம் கலரும் இருக்கும். காரத்துக்கு பச்சை மிளகாயும் இந்த இது மட்டும்தான். இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை கூட்டி வச்சுக்கிறேன். அப்புறமா வந்து நம்ம இந்த காய்கறிகளை போட்டுற வேண்டியதான். வரிசையாக போடுறேன். இந்த பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை போடுறேன். பீன்ஸு, கேரட்டு, அப்புறமா இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். இவ்வளோத்தையும் போட்டாச்சு. போட்டுட்டு கொஞ்சம் தீயை கொஞ்சம் ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் நல்லா பெரட்டுவோம். இதுக்கிடையில் இந்த தக்காளியை இதுக்கு முன்னாலே போடணும், பரவாயில்ல நான் போட்டுறேன்.
சின்ன தக்காளியாக ஒரு 3 தக்காளி, குட்டியாக இருந்த தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். அதை வந்து இப்போ நல்லா பெரட்டணும் பாருங்கள். நல்லா கிண்டணும், அந்த தக்காளி எல்லாம் நல்லா மசியணும். ஆனால் சில பேர் வந்து இந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு மசிச்ச அப்புறம் காய் போடுவாங்க. நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருவேன். ஆனால் நல்லா வந்து கம்ப்ளீட்டாக அந்த வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இது வதங்குறதுக்கு எப்படி ஒரு 5 நிமிஷம் ஆகும். உப்பும் போட்டிருக்கேன்னா உப்பு காரமெல்லாம் இந்த காய்கறிகளில் பிடிக்கணும். தக்காளியோடு சேர்ந்து நல்லா மசியட்டும். இப்போ வந்து எல்லா காய் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து இந்த தயிரை விட்டுருவோம். தயிரை விட்டு கொஞ்சம் விரவிட்டு அப்படியே நம்ம வந்து அரிசி ஊற வச்ச அரிசியை போட்டு தண்ணி விட்டு தண்ணியை அளந்து ஊற்றி மூடி வச்சிட வேண்டியதான். சரியா? நான் ஹையில் தான் வச்சுருக்கேன் ஃப்ளேமை. இந்த தயிர் விட்டுருக்கோம்ல கொஞ்சம் பிரட்டிக்கிடுவோம். ஒரு நிமிஷம் தான் போதும். ஓகே, இப்போ வந்து அரிசியை போடுறேன். ஃப்ளேம் வந்து ஹையிலே தான் இருக்குது. இந்த உலக்குக்கு 4 உலக்கு அரிசி போட்டிருக்கேன். இந்த உலக்குக்கு 8 உலக்கு தண்ணி அளந்து விடணும். ஏற்கனவே இதுக்கெல்லாம் போட்டாச்சு. அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டு காய்கறியோடு சேர்த்து லேசாக பிரட்டிக்கிடுவோம். ரொம்ப கிண்டினோம்னா அரிசி உடஞ்சிரும். ஒரு அளவுக்கு லேசாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தண்ணி விட்டுடலாம். தண்ணி விட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இதுக்கு 4 உலக்கு அரிசி போட்டோம்னா 8 உலக்கு அளந்துடும். ஏழு விட்டுருக்கேன், பார்த்துக்கிறோம். நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ வந்து இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கணும். மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோங்கள அதில் கொஞ்சம் ஊற்றிட்டு கலக்கிட்டு மூடி வச்சிட வேண்டியதான். இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். ஆரம்பித்த பிறகு லெமன் ஊற்றி மூடுவோம். இப்போ உப்பு செக் பண்ணிக்கிறேன். உப்பு கொஞ்சம் பத்தாது, கம்மியாக தான் இருக்கும். 2 இது போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ கலக்கிட்டு சரி கொதிக்கட்டும், அப்புறமா நம்ம மூடி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், வந்து ஃப்ளேம் வந்து ஹையில் தான் இருக்குது. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா கரெக்டாக லெவல் கரெக்டாக வருது பாருங்கள். அரிசியும் தண்ணியும் லெவல் கரெக்டாக வருது. இப்போ என்ன பண்ணணும், அதை அப்படியே மூடி வச்சுட்டு விசில் போட்டுருணும். நல்லா கலக்கி விட்டுருங்க. போட்டு விசில் போட்டுருங்க. ஒரு விசில் வரவும் சிம்மில் வச்சு இந்த தவாவை வச்சு வந்து ஒரு ஒரு 6 or 7 minutes வச்சு ஆஃப் பண்ணிடலாம். அதோடு முடிஞ்சிடும். இப்போது ஒரு விசில் வரட்டும். விசில் வந்த உடனே இதை மாற்றி வச்சுட்டு இந்த தவாவை வந்து இது மேலே வச்சு தம் போடுறதுக்கு தவா வச்சு அப்புறம் அந்த இதை தூக்கி வச்சு அப்படியே வச்சிட்டோம்னா கரெக்டாக ஒரு 6 அல்லனா 7 minutes அது எடுக்கும். அவ்வளோ நேரம் எடுக்கும். ஆஃப் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சிடணும். வச்சிட்டோம்னா அப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஆகும் ஸ்டீம் போகிறதுக்கு. அப்புறம் திறந்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். சரி, அது இது வரட்டும், விசில் வரட்டும், பார்ப்போம்.
இப்போ வந்து விசில் எடுத்துட்டேன். இப்போ திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா அளவாக வந்திருக்கு. லேசாக ரொம்ப கிண்டாமல் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டோம். சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ நீளமாக, ஒரு அரிசி கூட உடையலை. சூப்பராக இருக்கும். இதை போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். இது எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.